என்ன வேணும் உனக்கு? பர்கர் இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. புரியல. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன புண்ணியம்? இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா? ரெண்டுமே சாப்பிடக்கூடாது. நீ என்ன சொல்ற? அக்யூட் டயபெட்டிஸ், இல்ல புரியல. சர்க்கரை வியாதி. Sugar baby and sugar baby. சுகரா? இது எத்தனை நாளா? இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, பூரி சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடக்கூடாது, உப்புமா, கிச்சடி, பொங்கல், பணியாரம் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அதை மட்டும் தின்னிருந்தேன் செத்திருப்ப. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீ எப்படி வேணாலும் சொல்லு, ஆனா அப்படியெல்லாம் சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச கேட்காத. என்ன வேணாலும் சாப்பிடு. ரவா தோசை சாப்பிடலாம், இடியாப்பம் சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நிஜமா டயபெட்டிஸ் காரணமா நீ எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, டயபெட்டிஸ் இருந்தாலும் அதையெல்லாம் நீ சாப்பிடலாம். இல்ல எப்படிப்பா? ஐயா எல்லாத்தையும் இங்கேயே சொல்லுவாங்க. முதல்ல ப்ரோமோ முழுசா பாருங்க, அப்புறம் சேனல்ல போய் மொத்தமா பாருங்க. என்ன இருக்கும்? போய் பாரியா. டயபெட்டிஸ், நீங்க டயபெட்டிஸ்க்காக சாப்பிட்ற சாப்பாடு என்ன? அது நிஜமாவே உங்க சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கா? அது ஒரு ஸ்டேஜ்ல இந்த மெடிசனை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸாலேயே இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். Idli is there, dosa is there, rava dosa is there, pongal is there, upma is there. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தவிர்க்கிறாங்களோ அது அத்தனையும் உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. டயபெட்டிஸ் பேஷண்ட் மாதிரியே நீங்க ட்ரீட் பண்றது இல்ல. ஆமா. ஆனா சுகர் ஏறாமலும் பாத்துக்கிறீங்க. பாயசம்ன்றது ஒரு ஸ்வீட் தானே. கண்டிப்பா. சோ இவ்வளவும் சாப்பிடலாம், ஆனா கிளைசமிக் இண்டெக்ஸ் ஏறாது, சுகர் வந்து கண்ட்ரோல். கண்டிப்பா. இட்லி சாப்பிடு ஒரு நாள், தோசை சாப்பிடு ஒரு நாள், பொங்கல் சாப்பிடு ஒரு நாள், கிச்சடி சாப்பிடு ஒரு நாள். குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ஹான்ஸ் பண்ணுது, உங்க சுகர் லெவலை குறைக்குது, உங்களுக்கு எதை வேணுமோ சாப்பிடலான்ற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா உங்களுடைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்க எதை நீங்க ஆக்சுவலா குறைக்கிறீங்க தெரியுமா? டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்,